நம்ம 11th biology chapter 1 பார்த்துட்டு இருக்கிறோம் the living world. இன்னைக்கு நம்ம history of classificationல third paragraph பார்க்க போறோம். third part என்னன்னு பார்க்கலாம். இது வரைக்கும் என்னென்ன சயின்டிஸ்ட் எப்படியெல்லாம் ஆர்கானிசம்ஸை கிளாஸிஃபை பண்ணியிருக்கிறாங்க, அரிஸ்டாட்டில் கிளாஸிஃபிகேஷன், தியோஃப்ரேஸ்டஸ் கிளாஸிஃபிகேஷன், ஜான் ரே கிளாஸிஃபிகேஷன், கரோலஸ் லினியஸ் கிளாஸிஃபிகேஷன், அப்புறம் நிறைய பேர்த்தோட கிளாஸிஃபிகேஷன் பார்த்தோம். கடைசியில் ஏர்ன்ஸ்ட் ஹேக்கலோட கிளாடோகிராம்னா என்னன்னு பார்த்தோம். இன்னைக்கு நெக்ஸ்ட் பேராகிராஃப் பார்க்கலாம். This system of classification takes into account ancestral characters, traits of basic body design which would be in the entire group, and derived characters, traits whose structure and functions differs from those of ancestral characters. So இந்த நம்ம கிளாசிஃபிகேஷன்ல பண்றதுல எதையும் இன்க்ளூட் பண்ணிக்குவாங்களாமா, ancestral கேரக்டர்ஸையும் derived கேரக்டர்ஸையும் இன்க்ளூட் பண்ணிக்குவாங்க. ancestral கேரக்டர்ஸ்னால் ஒரு ஸ்பீஷீஸ்க்கு முன்னாடி இருந்த ஸ்பீஷீஸ்லேருந்து ஒரு பார்ட்டோ இல்லை ஒரு ஆர்கனோ ஏதாவது மிஸ்ஸிங் ஆகிருக்கும். நாம் ஏப்ஸ்லேருந்து வந்திருக்கிறோம், அவங்களுக்கு டெய்ல்ஸ் இருந்தது, நம்மளுக்கு டெய்ல்ஸ் கிடையாது. ஸோ இந்த மாதிரி தான் ஆன்செஸ்ட்ரல் கேரக்டர்ஸ்லேருந்து டிரைவ்டு கேரக்டர்ஸ்லேருந்து இருக்கிற ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாமே நம்ம இன்க்ளூட் பண்ணிக்குவோம். ஓகேங்களா? ஒன் ஆர் மோர் டிரைவ்டு கேரக்டர்ஸ் விச் அப்பியர்டு டியூரிங் எவல்யூஷன் ரிசல்டட் இன் த ஃபார்மேஷன் ஆஃப் நியூ சப்ஸ்பீஷீஸ். ஸோ இந்த மாதிரி டிரைவ்டு கேரக்டர்ஸ் புதுசாக கேரக்டர் வந்ததுனால ஒன் ஆர் மோர் நியூ ஸ்பீஷீஸே ஃபார்ம் ஆயிருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இன் எ கிளாடோகிராம் ஈச் எவல்யூஷனரி ஸ்டெப் produce as a branching, and all the members of the branch would possess the derived character which will not be seen in organisms below the particular branch point. அதாவது ஒரு பாயிண்ட் வரைக்கும் one or more derived characters which appeared during evolution resulted in the formation of new subspecies. அந்த ஒரு ஆர்கானிசம்ஸ்லேருந்து இன்னொரு ஆர்கானிசம் போகும்போது புதுசாக ஏதோ கேரக்டர் வந்ததுன்னா இட் வில் மேக் இட் அஸ் எ நியூ சப்ஸ்பீஷீஸ். ஸோ அதே மாதிரி தான் இன் எ கிளாடோகிராம் ஈச் எவல்யூஷனரி ஸ்டெப் ப்ரொடியூசஸ் அ பிரான்ச்சிங் அண்ட் ஆல் த மெம்பர்ஸ் ஆஃப் த பிரான்ச் வுட் பொசஸஸ் த டிரைவ்டு கேரக்டர். ஸோ ஒரு கேரக்டரில் வந்து அந்த பர்டிகுலர் கேரக்டர் வந்து எல்லா ஆர்கானிசம்ஸ்க்கும் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ சம் அனிமல்ஸ் ஒரு பர்டிகுலர் குரூப்க்கு எல்லாருக்குமே டெய்ல் இருக்கும், இல்லை சம் பர்டிகுலர் குரூப்க்கு எல்லாத்துக்குமே ஹேர்ஸ் இருக்கும், பாடி ஹேர்ஸ் இருக்கும். இதை தான் சொல்ல வராங்க. ஓகேங்களா? அரேஞ்சிங் ஆர்கானிசம்ஸ் ஆன் த பேசிஸ் ஆஃப் their similar or derived characters which differ from ancestral characters produced a phylogenetic tree or cladogram. ஸோ இதுதான் நம்மளுக்கு கிளேடோகிராம் உருவாக்குறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ வெர்டிபிரேட்ஸ் இருந்தது, அப்புறம் போனி ஸ்கெலிட்டன் இருந்தது, அப்புறம் 4 limbs வந்தது, அப்புறம் ஆம்னியாட்டிக் எக் இருந்தது, அப்புறம் ஹேர்ஸ். ஸோ இந்த கேரக்டர்ஸை வச்சு தான் ஆன்செஸ்ட்ரல் கேரக்டர்ஸ் இருக்கும், டிரைவ்டு கேரக்டர்ஸ் இருக்கும். இந்த பேசிஸில் தான் ஆர்கானிசம்ஸை வந்து கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது. அதான் பைலோஜெனட்டிக் ட்ரீ. எவல்யூஷனரி ரிலேஷன்ஷிப்பு படிக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிறது தான் என்னன்னு சொல்லியிருக்கிறேன், பைலோஜெனட்டிக் ட்ரீ ஆர் கிளாடோகிராம். அதுக்கு இன்னொரு பேர் என்னன்னு சொல்லியிருக்கிறோம், ஆர் கிளாடோகிராம். சரிங்களா? நெக்ஸ்ட் பேராகிராஃப். Depending on the system of classification, organisms were classified into 2 or 3 kingdoms. ஸோ இனிமேல் தான் நம்ம லெசனுக்குள்ளே போகிறோம். டிபெண்டிங் ஆன் த சிஸ்டம் ஆஃப் கிளாசிஃபிகேஷன், ஆர்கானிசம்ஸ் வேர் கிளாசிஃபைட் இன்டு 2 or 3 kingdoms, லேட்டர் இன்டு 4, 5, 6 அண்ட் நவ் இன்டு 7 kingdoms. ஸோ அக்கார்டிங் டு த கிளாசிஃபிகேஷன் ஆர்கானிசம்ஸ் வந்து 2ஆக பிரித்தாங்க, அப்புறம் 3ஆக பிரித்தாங்க, அப்புறம் 4, 5, 6. ஆனால் இப்போ நம்ம வந்து 7 kingdom கிளாசிஃபிகேஷனை தான் ஃபாலோ பண்ணிட்டு வரோம். ஆர்ஹெச் விட்டேக்கர் என்பவர், ஓகேங்களா? யார்? ஆர்ஹெச் விட்டேக்கர். எந்த வருஷம்? 1969. அவர் என்ன பண்ணார்னா, he was the first person to propose the 5 kingdom classification. அவர் தான் ஃபஸ்ட்டு 5 kingdom கிளாஸிஃபிகேஷனை கொண்டு வந்தார். 5 kingdom கிளாஸிஃபிகேஷனாக ஒன்றும் இல்லை, ஆர்கானிசம்ஸை வந்து 5 குரூப்ஸாக பிரிக்கிறார். தட் இஸ் த 5 kingdom கிளாஸிஃபிகேஷன். யார் பிரித்தார்? ஆர்ஹெச் விட்டேக்கர் என்பவர். ஆர்ஹெச் விட்டேக்கர் தான் இந்த 5 kingdom கிளாஸிஃபிகேஷனை கொண்டு வந்தார். ஸோ அந்த 5 kingdom என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். மொனேரா, புரோட்டிஸ்டா, ஃபங்கை, பிளான்டே, அனிமேலியா. இந்த 5 kingdoms தான் ஆர்ஹெச் விட்டேக்கரோட 5 kingdom கிளாஸிஃபிகேஷனில் இருக்கிற 5 kingdoms.
ஓகேங்களா? வாட் ஆர் தோஸ்? மொனேரா, புரோட்டிஸ்டா, ஃபங்கை, பிளான்டே, அனிமேலியா. மொனேரா, புரோட்டிஸ்டா, ஃபங்கை, பிளான்டே, அனிமேலியா. இந்த மொனேரா, புரோட்டிஸ்டா, ஃபங்கை, பிளான்டே, அனிமேலியாவில் யூனிசெல் ஆர்கானிசம்ஸ், மல்டிசெல் ஆர்கானிசம்ஸ், ஸோ அதெல்லாம் கீழே சொல்லியிருக்கிறாங்க. பேஸ்ட் ஆன் த செல் ஸ்ட்ரக்சர், அந்த செல் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது, மோட் ஆஃப் நியூட்ரிஷன், அது ஆட்டோட்ரோபிக்கா, ஹெட்ரோட்ரோபிக்கா, இன்னொரு ஆர்கானிசம் டிபெண்ட் ஆயிருக்குதா, இல்லை தனக்கு தானே ஃபுட்டு ப்ரிப்பேர் பண்ணிக்குதா, வாட் இஸ் த மோட் ஆஃப் நியூட்ரிஷன் அண்ட் த மோட் ஆஃப் ரீப்ரொடக்ஷன், ஹவு இட் மல்டிப்ளைஸ், எப்படி பேர்த் கொடுக்குது, அண்ட் பைலோஜெனட்டிக் ரிலேஷன்ஷிப், அதோட எவல்யூஷனரி ரிலேஷன்ஷிப் என்ன, இது எல்லாமே பேசிஸ் பண்ணி தான் ஆர்ஹெச் விட்டேக்கர் வந்து 5 கிங்டம் கிளாசிஃபிகேஷனை கொண்டு வந்தார். சரிங்களா? ஸோ ஒன்ஸ் அகெயின் ஐ வில் டெல், ஆர்ஹெச் விட்டேக்கர் 1969 தான் ஃபஸ்ட்டாக 5 கிங்டம் கிளாசிஃபிகேஷன் கொண்டு வந்தார். அதுக்கு முன்னாடியே 3 கிங்டம், 2 கிங்டம், 4 கிங்டம் இருந்தது. R.H. Whittaker in the year 1969 he proposed the 5 kingdom classification. 5 kingdom classification. The kingdoms are defined the kingdoms defined by him were என்னெல்லா kingdoms? மோனெரா, புரோட்டிஸ்டா, ஃபங்கை, பிளான்டே அண்ட் அனிமேலியா. ஸோ இதெல்லாம் எப்படி கிளாஸிஃபை பண்ணியிருக்கிறாரு? பேஸ்ட் ஆன் த செல் ஸ்ட்ரக்சர், மோட் ஆஃப் நியூட்ரிஷன், மோட் ஆஃப் ரீப்ரொடக்ஷன் அண்ட் பைலோஜெனட்டிக் ரிலேஷன்ஷிப்ஸ். ஸோ இதெல்லாம் பேசிஸ் பண்ணி தான் ஆர்ஹெச் விட்டேக்கர் அவர்கள் 5 கிங்டம் கிளாஸிஃபிகேஷனை கிளாஸிஃபை பண்ணியிருக்கிறாரு. நெக்ஸ்ட் ஒன், கிளாஸிஃபிகேஷன் ஹேஸ் கம் a long way and now takes into an account even molecular level DNA and RNA identification. ஸோ கிளாஸிஃபிகேஷன் வந்து இப்போ ரொம்ப பாப்புலராக வந்திருக்குது. ரொம்ப வருஷமாக அந்த கிளாஸிஃபிகேஷனில் வந்து சயின்டிஸ்ட் ரொம்ப ஆராய்ச்சி பண்ணி இன்றைக்கி ஈவன் டிஎன்ஏ, ஆர்என்ஏ, மாலிகுலர் லெவல் வரைக்கும் போய் கிளாஸிஃபிகேஷன் பண்ணிகிட்ருக்குறாங்க. த அட்வான்ஸ்மெண்ட் இன் மாலிகுலர் டெக்னிக்ஸ் அண்ட் பயோகெமிக்கல் அசேஸ் ஹேஸ் லெட் டு அ நியூ கிளாஸிஃபிகேஷன். ஸோ பேஸ்ட் ஆன் த மாலிகுலர் டெக்னிக்ஸ் அண்ட் பயோகெமிக்கல் அசேஸ், அதாவது அந்த டிஎன்ஏ, ஆர்என்ஏ வரைக்கும் போய் அவங்க தெரிஞ்சதில் ஒரு நியூ கிளாஸிஃபிகேஷனை கொண்டு வந்திருக்கிறாங்க. வாட் இஸ் தட்? த 3 டொமைன்ஸ் கிளாஸிஃபிகேஷன். வாட் இஸ் தட்? த 3 டொமைன் கிளாஸிஃபிகேஷன். ஓகேங்களா? ரொம்ப ஆராய்ச்சி பண்ணதில் அவங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்குது? த 3 டொமைன் கிளாஸிஃபிகேஷனை வந்து கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. பேஸ்ட் ஆன் த மாலிகுலர் டெக்னிக்ஸ், அட்வான்ஸ்மெண்ட் இன் மாலிகுலர் டெக்னிக்ஸ், டிஎன்ஏ, ஆர்என்ஏ எல்லாம் ரிசர்ச் பண்ணி பயோகெமிக்கல் அசேஸ்க்கெல்லாம் கிளாரிஃபிகேஷன்ஸ் எல்லாம் பண்ணி தான் இந்த 3 டொமைன் கிளாஸிஃபிகேஷனை கொண்டு வந்தாங்க. அதாவது இந்த 3 முக்கியமான கிளாஸிஃபிகேஷன் என்ன அப்படிங்கிறது தான் நெக்ஸ்ட் டாபிக். சரிங்களா? நெக்ஸ்ட் டாபிக் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. தேங்க்யூ.